நல்ல திரைக்கலைஞன், நல்ல இசைக்கலைஞன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் மதன் பாபு அவர்கள். அவர் சிரிக்காத ஒரு முகத்தை இன்றைக்கி தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு, பூர்ணிமாக கூட நடிச்சிருக்காரு. நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து இல்லை என் கூட ஒரு ஷூட்டிங்கில் மற்றவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிபான்னு ஒரு நடிகர் அவர் இறந்துட்டார். இவன் 2 பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டேன். அவ்வளோ என் மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க போது ஜனங்க மனசுலேயும் அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ குறுகிய காலம்தான் அவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வர்ற மறைவு அவருக்கும் வந்துருச்சு. இந்த மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்வுகளை தெரிவிச்சுக்கிறேன். மதன் பாபு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடையாளம் அவருடைய சிரிப்பு. அந்த சிரிப்பு இனிமேல் தெரியல தான் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிறோம். ஒரு ஆத்ம சாந்தியில் இருக்கு. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.